போனால் வெயில் வாடா வா அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படியே பரண்டி எடுக்கு. என்னத்தை குடிச்சா உடம்பு சூடு தனியும் அப்படின்னு பரபரப்பரப்பரப்பரன்னு வாயும் கண்ணும் அலையுது. அப்படியே மக்கள்கிட்ட கேட்டோம். அவங்க உள்ளுக்குள்ள விடுற சர்பத்து மாதிரி சர்ன்னு பதில சொல்லுதா இல்ல. வெயிலுக்கு வந்து எலுமிச்சம்பழம் ஜார் தான் பெஸ்ட். கம்பம் தோல், கேப்பக்கூழ், அந்த டயத்தில் இளநீ. கஞ்சிக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் இந்த கஞ்சி தான் நம்மளை வந்து இந்த கோடை காலத்தில் நம்மளை காப்பாற்ற போகுது. இளநீ, பதனி, அதுக்கப்புறம் வந்து பழச்சாறுகள், அதாவது எலுமிச்சம்பழச்சாறு, நெல்லிக்காய், மோர், இஞ்சி இதெல்லாம் சேர்ந்த பானங்கள். அதே போல் இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய உஷ்ண சளி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் சாறு, இஞ்சி சாறு, தேன் இதை வந்து சமபாகத்தில் கலந்து நம்ம வந்து கொடுக்கலாம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நிறையா வரும். அதுக்குமே இந்த மண்பானையில் காய்ச்சின வெந்நீர் வந்து ஒரு சிறந்த உணவு ப்ளஸ் மருந்து. உப்பு, காரம் அதெல்லாம் குறைச்சி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குறைஞ்சபட்சம் 3 to 4 liters ஆஃப் வாட்டர் பர் டே கம்பல்சரியாக குடிக்கணும். அதுலேயும் ரொம்ப முக்கியம் என்னென்னா, மொத்தமாக நான் குடிக்கலான்னு சொல்லிட்டு 3 மணிக்கு சேர்த்து வச்சு குடிக்கக்கூடாது. அப்பப்போ ஒரு 100 ml குடித்தாதான் அது உடம்புல போய் சேர்ந்து அந்த நீர் சத்து குறையாமல் பாதுகாத்துக்கும். குழந்தைகளை அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போகிறத தவிர்க்கணும். முதல்ல ஆயில் பாத் கொடுக்கறது ரொம்ப நல்லது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற டைமில் தண்ணியில் வந்து சப்ஜா விதையும் லெமனும் நாட்டு சர்க்கரை போட்டு தண்ணி கொடுப்போம். அதனால நீர் சத்து அதிகமாக நிறைஞ்ச உணவுகளை கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. மோர் அதை வந்து கெட்டியாக குடிக்காமல் கொஞ்சம் நீர் மோராட்டை குடித்தா கொஞ்சம் செரிமானமும் நல்லாயிருக்கும். தர்பூசணியில் ஜூஸ் போடலாம், அன்னாச்சி பழத்தில் ஜூஸ் போடலாம். இது எல்லாருக்குமே பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ரெண்டாவது ஃப்ரூட் மிக்சட் மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் கலந்த மாதிரியும் நம்ம ஜூஸஸ் போடலாம். இது ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். வெள்ளை பூசணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பீரியடில் வந்து ஹீட் நல்லா குறையும். மற்ற காய்கள் பழங்கள் ஒரு பக்கம் எடுத்தாலும் வெள்ளை பூசணி வந்து ஒரு கூட்டாவோ ஒரு பொரியலாவோ சேர்த்து பண்ணும்போது அந்த உடலில் பல விதங்களில் ஏற்படக்கூடிய பித்தத்தை வந்து வெள்ளை பூசணி வந்து நல்லா தணிக்கும். இப்போ தான் கண்டது போடுறாங்க, என்ன குடிக்கிறோம் என்ன சாப்பிட்றோன்னு தெரியாத ஏதோ பிள்ளைங்க வாங்கி சாப்பிட்றாங்குது. அதெல்லாம் சொன்னால் எங்கே ஏற்றுக்கிறாங்க பிள்ளைங்க.